தொடர்ந்து 2 பேர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அந்த பூரணத்தை நோக்கி பயணம் செய்வருடைய வாழ்க்கையில வருகிற எதிர்மறையான காரியங்கள். 2 தீமோத்தேயு 4:10 சொன்னேன், இப்பிரபஞ்சத்து மேல் ஆசை வைத்து. அடுத்து 2 பேர் 2:18 இப்படி சொல்லுகிறது, வஞ்சகமாய் நடக்கிற இடத்திலே. இந்த ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது 2 பேர் 2:18, அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி. அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய அந்த பூரணத்தை நோக்கி ஓடுகிற அந்த வாழ்க்கையிலே இந்த அகந்தையான வார்த்தைகள் வேண்டாம். இன்றைக்கு நம்முடைய முதிர்ச்சியை காட்டுகிறது. உங்களுக்கு அதிகாரம் இருக்கலாம், உங்களுக்கு வல்லம் இருக்கலாம், நீங்கள் பெரியவரா இருக்கலாம். ஆனால் அகந்தையான வார்த்தைகளை பேசுவது உங்களுடைய பரிபூரணத்தை கெடுத்துவிடும், உங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை தடை செய்துவிடும். அகந்தையான வார்த்தை, எனக்கு எல்லாம் தெரியும், நீ உனக்கு சொல்ல தேவையில்லை, என்ன ரொம்ப பெரிய ஆளா, நீ இப்பதானே வந்த, இதெல்லாம் தேவையில்லாத அகந்தையான வார்த்தைகள். இன்றைக்கு அதை பேசுகிற மக்கள் திருச்சபையில கூட, அதாவது நீங்கள் வளர்ந்தவளா இருக்கலாம், நீங்கள் நீண்ட கால அனுபவம் பெற்றவா இருக்கலாம், ஆனால் அகந்தையான வார்த்தை வேண்டாம். அந்த அகந்தையான வார்த்தை என்ன செய்துதான், அது என்ன செய்கிறது, மாமிச இச்சைகளிலும் காம விகாரங்களிலும் உங்களை தந்திரமாய் பிடிக்கும். சற்று நீங்கள் திருமறை எடுத்து வாசித்து பாருங்கள், திரையிலும் பாருங்கள். இந்த அகந்தையாய் பேசுகிறவர்கள் நிறைய பேரை பார்த்தேன் இன்னைக்கு ஊழியர்கள கூட. அகந்தையாய் பேசுகிறவர்கள், ஊழியக்காரர்கள் கூட முதிர்ந்த ஊழியர்களை ஏளனமாய் பேசுகிறது, கடினமான வார்த்தைகளை பேசுகிற இன்றைய காலகட்டத்துல இந்த அகந்தையான வார்த்தைகளை பேசுகிற நிறைய ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த கிருபை பேசுகிறவர்கள், செழிப்பை பேசுகிறவர்கள், நடனம் ஆடுகிறவர்கள், பாடல் பாடுகிறவர்கள், இந்த விசில் அடிக்கிறவர்கள், இந்த புகை மண்டலத்துக்குள் இருக்கிறவர்கள், இதெல்லாம் அகந்தையான வார்த்தை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இதுவரைக்கும் பேசுற பசுத்துவாளுடைய செய்தெல்லாம் தப்பு. பாடுகள் இல்லை, போராட்டங்கள் இல்லை, பிரச்சனை இல்லை, வேதனை இல்லை, கண்ணீர் இல்லை. அப்படியான அவர்கள் தவறா? ஆனா இவர் சொல்கிறார்கள், நாங்கள் தான் சரி. அதாவது இளைய தலைமுறைக்கு ஏற்றபடி சினிமா பாட்டு, ஆட்டம் பாட்டம், குத்தாட்டம், என்னுடைய விளைவு என்ன தெரியுமா? அது அவர் பேசுகிற வீண் வார்த்தைகள். அந்த செய்திகளை கேட்கும் போது காது கூசுகிறது. யோசித்து பாருங்கள். அதாவது இன்றைய காலகட்டத்துல அப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு அதிகமாய் பேசப்படுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு மக்கள் போகிறார்கள். அப்படிப்பட்ட ஊடகங்கள் தான் பார்வையாளர்கள் அதிகமா இருக்கிறார்கள். இது எங்கே கொண்டு போக தெரியுமா? மாம்ச இச்சையிலும் காம விகாரங்களிலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, 2 விஷயங்கள் உண்டு. உங்களை தந்திரமாய் பிடிக்கிற ஆட்களும் இருக்கிறார்கள், நீங்களே அந்த தந்திரத்துக்குள்ளே மாட்டிக்கொள்கிறீர்கள். அந்த வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, தந்திரமாய் பிடிக்கிறார்கள். எப்படி தெரியுமா? அகந்தையா வீண் வார்த்தைகள். இன்னைக்கு பாருங்களை தயவு செய்து அன்பை கேட்கிறேன். அடுத்தவர்களை பற்றி புரளி பேசுகிற காணொளிகள், அடுத்தவர்களை தாக்கி பேசுகிற, இது நான் தாக்கி பேச விரும்பவில்லை யாரையுமே. என்னுடைய கருத்து என்னவென்றால், அதாவது அதுல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, வீண் வார்த்தைகள். இன்னொரு வார்த்தை அகந்தையான வீண் வார்த்தை. அகந்தையான வீண் வார்த்தை. யாரையும் நீங்கள் பிரபலமா இருக்கலாம், நீங்கள் உங்களுக்கு செல்வாக்கு இருக்கலாம், புகழ் இருக்கலாம், யூ மே பி வெரி வெல் நோன் மேன், அனைவரும் அறியப்பட்ட மக்களா இருக்கலாம். அகந்தையான வார்த்தை வேண்டாம், அகந்தையான வார்த்தை வேண்டாம். நமக்கு முன்னோடி எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். டாக்டர் டி.எஸ். தினகரன் ஐயா அவர்கள், எம்.எல். ஜெபசிங் அவர்கள், எத்தனையோ பேர் பசுத்தவான்கள். அகந்தையான வார்த்தைகள் வாயில ஒரு நாள் வந்ததில்லை. சுந்தரம் ஐயா அவர்கள், அகந்தையான வார்த்தையே இல்லை. அவர் பெருக நான் சிறுக. இன்றைக்கு அப்படி ஒரு வசனம் மாறி இருக்கிறது, நான் பெருக அவர் சிறுக. அனைவருடைய செய்தியில இயேசு என்ற வார்த்தையே இல்லை. கடவுள், இது எவ்வளவு பெரிய தந்திரம் பார்த்தீங்களா? கடவுளை எத்தனையோ பேர் கொடுக்குறாங்க. அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி அவர்கள் அதற்கு என்ன, அவர்களை தந்திரமாய் பிசாசு பிடிக்குது, அவர்களும் பிடிக்கப்படுகிறார்கள். அவருடைய நிலைமை என்னவென்றால், அதே வசனம் 2 பேதுரு 2:19, அவர்கள் அதற்கு அடிமைப்படுகிறார்கள். திரும்ப சொல்லுகிறேன், உடைய லக்கு, உடைய குறிக்கோள், உடைய பூரணம், அன்பானுடைய வாழ்க்கையில தினந்தோறும் பாடுகள் தான். There must be aim.
தட் மஸ்ட் பி கோல். ஒரு குறிக்கோள் இருக்கணும். நான் கிறிஸ்துவின் அந்த நிறைவை அடைய வேண்டும். என்னுடைய இலக்கு ஆண்டவர் தான். என் நோக்கம், நீ என்ன வேணா பண்ணுங்க. யூ மே பி மில்லினியர், யூ மே பி பிசினஸ் மேன், நீங்கள் யார் வேண்டுமா இருங்கள். ஆனால் உங்கள் இலக்கு ஆண்டவரா இருக்கணும். உங்கள் நோக்கம், உங்கள் குறிக்கோள், எதற்காக உருவாக்கப்பட்டீர்களோ அதை நிறைவேற்ற நீங்கள் தீர்மானியுங்கள். தட் இஸ் ஆப்ஜெக்ட். யோசித்து பாருங்கள். இங்கேயோ வாழ்ந்தோம், எப்படியோ இருந்தோம். ஆண்டவர் நம்மை இன்றைக்கு அவருடைய தோட்டத்துல உங்களையும் ஒரு கனிமரமா வைத்திருக்கிறார். அப்படியானால் அவர் எதிர்பார்க்கிற ஒன்றெல்லாம் நீங்களும் நானும் அவருக்கு பயனுள்ள பாத்திரங்களாய். எல்லாரும் எல்லாமா இருக்க முடியாது, ஆனா எல்லாம் ஏதோ ஒன்றா இருக்க முடியும். ஒரு பயனுள்ள பாத்திரங்களா இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது. அன்பானுடைய அது மட்டுமல்ல, இப்படி திசை மாறி போனவர்கள், தன் இலக்கை இழந்தவர்கள், நோக்கத்தை இழந்தவர்கள், குறிக்கோளை இழந்தவர்கள் உடைய வாழ்க்கையை வாசித்து பார்க்கும் போது அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடு உள்ளதா இருக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களே, வசதி வரலாம், வாய்ப்புகள் வரலாம், மக்கள் வரலாம், நீங்கள் பிரபலமா இருக்கலாம், அதல்ல முக்கியம். எல்லாரும் அறியப்படலாம், எல்லாராலும் பேசப்படலாம். ஆனால் உடைய அந்த வாழ்க்கையின் நோக்கம் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் கவனிங்கள், உங்கள் திசையை மாத்திரம் டோன்ட் மிஸ் இட். நீங்கள் போகிற பாதை, அந்த திசையை உயரங்கள் தடை செய்யக்கூடாது. இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன். என்னுடைய குறைந்த அனுபவத்திலே அந்த உயரத்திற்கு போகும்போது அவனுடைய பாதைகள் மாறுகிறது, திசைகள் மாறுது. எந்த திசையை நோக்கி நீ பிரயாணம் பண்ணுகிறாயோ அது தொடர்ந்து அதில் பிரயாணம் பண்ணு. 1000 காரியங்கள் வரலாம், வசதிகள் வரலாம், வாய்ப்புகள் வரலாம், புகழ் வரலாம், பொன்னாடிகள் போர்த்தப்படலாம், வாழலாவிய நிலவுக்கு நீங்கள் வரலாம், இந்த ஊடகத்தில் நீங்கள் மிக பிரபலமா இருக்கலாம். அது முக்கியம் அல்ல. உங்கள் திசை என்ன, உங்களுடைய வாழ்க்கையின் பயணம் என்ன, அதை தொடர்ந்து பயணம் செய்யுங்கள். அப்படி நீங்கள் பயணம் செய்ய தவறிவிட்டால் அந்த வார்த்தை சொல்லுகிறது, திரும்ப உங்களுடைய பின் நிலைமை முன்னிலைமை பார்க்கிலும் கேடுள்ளதா இருக்கும். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, பி கேர்ஃபுல் அபவுட் யுவர் கேரக்டர், பி கேர்ஃபுல் அபவுட் யுவர் ஸ்பீச், பி கேர்ஃபுல் அபவுட் யுவர் லைஃப். உங்களுடைய வாழ்க்கையை குறித்து அந்த அகந்தான வார்த்தைகள் வேண்டாம். எவ்வளவு பெரிய பிரபலமா இருக்கு, திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிறேன். நான் எவ்வளவு ஊழியர்களை பார்த்திருக்கிறேன், எவ்வளவு தாழ்மை. சொல்லிருக்கு அது இல்லை. ஒருவேளை அன்பானவர்களே, இன்றைக்கு இருக்கிற இளைய சமுதாயத்தினருக்கு நிறைய வெளிச்சம் இருக்கு, அறிவு இருக்கிறது, இன்டர்நெட் இருக்குது, நிறைய புஸ்தகங்கள் இருக்கிறது. They have become more knowledge. அவர்களை விட கடந்த காலத்து வாழ்ந்த ஆவிக்குரிய பெரியவர்களை விட இன்றைக்கு இளைஞர்களுக்கு நிறைய விஷயம் இருக்குது, இந்த வாலிய பிள்ளைகளுக்கெல்லாம். ஆனால் ஒரு அடக்கம் இல்லையே, அகந்தையான வார்த்தை. அந்த பேச்சு கூட பாருங்களேன், இங்க இருந்து அங்க குதிக்கிறது, அங்க இருந்து இங்க குதிக்கிறது, ஒரு மாதிரியான அந்த வார்த்தைகள், தடித்த வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அப்படி அது கேட்பதற்கு இன்பமா இருக்கும். ஆனால் வாழ்க்கையின் முடிவு, எவ்வளவு பேர் ரொம்ப எல்லாம் பேசினவங்க எல்லாம் இன்னைக்கு நோ மோர், ஒன்றும் இல்லா போனாங்க. எனவே உங்களுடைய வாழ்க்கை சீரா இருக்கட்டும். உங்களுடைய லக்கை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. பலர் வரலாம், நல்லவர்களை நீங்கள் முன்னோடி வைத்துக் கொள்ளுங்கள். ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ளவர்களை உங்களுக்கு முன்மாதிரியாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் உங்களுடைய திசை மாற வேண்டாம். நீங்கள் திசை மாறிய பறவைகளாய் மாறி விடுவீர்கள். அடுத்து அந்த வசனத்தை போட்டிருப்பதுங்க, அது கேடு உள்ளதா இருக்கும். அது மட்டுமல்ல, 2:19, அன்பானவர்களே, நீங்கள் இன்னொருவருக்கு அடிமை, வந்த ஒன்றுக்கு அடிமை ஆயிடுவீங்க. புகழுக்கு அடிமை, பிரபலத்துக்கு அடிமை, அந்த ஏதோ ஒன்றுக்கு அடிமை. இந்த காஸ்டியூம், இன்னைக்கு பாருங்க, இந்த பிரசங்கியார்கள் போடுற காஸ்டியூம் எல்லாம் பார்த்தா ரொம்ப வேடிக்கையா இருக்குது. பனியன், சட்டையில அந்த பட்டன் கூட போடுறதில்லை. அது இன்னைக்கு ஒரு ஃபேஷன். இந்த ஆல்பம் பாடுறவங்க எல்லாமே யாருமே சட்டையை பட்டனே போடுறது இல்லை. அதாவது திரும்ப சொல்லுகிறேன், இன்றைக்கு தெரியாது, ஒரு நாள் வரும், யூ பிகேம் a slave. அதாவது ஏதோ நாகரிகத்திற்கு அடிமையாகி விட்டார்கள். ஏதோ நாகரிகம், யாரோ ஒரு பண்ற திரைப்படத்துல, அந்த திரைப்படத்தை பார்க்கிறாரோ இல்லையோ அதற்கு ஒரு அடிமை ஆயிட்டார். யோசித்து பாருங்களேன், அந்த நாட்களில எத்தனையோ தேவ மன்னர்கள் பாடல்கள், ஒரு வேதநாயகம் சாஸ்திரியார், டாக்டர் டிஜே சாராள் நவரு, அவங்க பாடல்கள் எவ்வளவு அடக்கமா இருந்தது, எவ்வளவு பார்ப்பதற்கே அது ரசிக்கிற தன்மை. இன்றைக்கு தலைகளை விரித்து போட்டு
பட்டன் கூட சட்டையில பட்டன் கூட போடாம என்னை கேட்டுக்கொண்டு கண்ணுடைய பிள்ளையே திரும்ப சொல்லுகிறேன். அது இது இது என்ன, இதை எங்க கொண்டு போக தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில அந்த யாக்கோபு 3:22 சொல்லுகிறது. 3:2, அதாவது நீங்கள் வாழ்க்கை ஒரு காலகட்டத்துல உங்களே நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. யாக்கோபு 3:2 பாருங்க. அடக்கி, அதாவது என்னைக்கு உங்க சரீரத்தை நீங்கள் அடக்கி கொள்ள முடியவில்லையோ அன்னைக்கு வாழ்க்கை ரொம்ப மோசமாயிடும். அந்த வார்த்தை படிக்கிறேன். என்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ண முடியலையோ, உங்களுடைய பேச்சு, உடைய நடை, உடைய உடை, யோசித்து பாருங்களேன். அதாவது என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுதான் இந்த இளைஞர்களை கவரும் என்று நினைக்கிறார்கள். அல்ல, அப்படியே எவ்வளவு நமக்கு முன்னோடியான எத்தனையோ பேர் உடையினால யாரையும் கவரவில்லை. அந்த எழுதுகளிலே ஆண்டவரை அறிந்தேன். உடையை பார்த்து போல அந்த வார்த்தையை மாற்றினது. உடையை பார்த்து நான் போல அண்ணன் ஜீவானந்தனுடைய உடையெல்லாம் ரொம்ப எளிமையானது. ஒரு பேண்ட், ஒரு ஷர்ட், அவ்வளவுதான், அரக்கை சட்டை தான். அவர் போட்டதெல்லாம் ஒரு சாதாரண அவாய் செருப்பு தான். அதுதான் அவருடைய காஸ்டியூமே. ஒரு அதே போல எம்எல் ஜெகசிங் ஐயா அவர்கள், இவெல்லாம் காஸ்டியூம்ல யாரையுமே ஆண்டவன் கொண்டு வரல. இந்த வார்த்தை சொல்லுகிறது, முடிவு என்னவென்றால் அந்த வார்த்தை உங்களை, அதாவது கட்டுக்கடங்காத ஒரு நிலைக்குள்ளது கொண்டு போய்விடும். கட்டுக்கடங்காத நிலைக்குள்ள உங்களை கொண்டு போய்விடும். பி அவேர் ஆஃப் தட். அடுத்த குறிப்பு, பூரணத்தை நோக்கி ஓடுகிற ஒவ்வொரு மனிதனுமே தன்னுடைய தவறுகளை ஒத்துக்கொள்ளுவான். அவன் தான் பூரணத்தை நோக்கி ஓடுகிறவன். He always accept and confess that is wrong. நிறைய பேருக்கு அது இல்லை. அதாவது இந்த பூரணத்தை நோக்கி ஓடுகிறவர்கள் தன் குறைகளை ஒத்துக்கொள்ளுவார்கள், தன் குற்றங்களை ஒத்துக்கொள்ளுவார்கள், தன்னுடைய காரியங்களை ஒத்துக்கொள்ளுவார்கள். நிறைய பேருக்கு அந்த ஒத்துக்கொள்ளுகிற தன்மை ரொம்ப குறைந்திருக்கிறது. அந்த வார்த்தையை படிக்க கேளுங்கள். யாக்கோபு 3:2 மிக அழகாக ஆவியானவர் சொல்லுகிறார், நாம் எல்லாரும் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம். எல்லாரும், அதை நான் குறிட்டு சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும், நீங்கள் யார் வேண்டுமா இருக்கலாம், என்னையும் சேர்த்துதான். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம். அது என்ன செய்கிறது சொன்னால், அந்த தவறை என்றைக்கு நாம் திருத்திக் கொள்ளுகிறோமோ அன்னைக்குதான் பூரணத்தை நோக்கி நாம் ஓட முடியும். திரும்ப அதை திருத்திக் கொள்ளாத வரையும் நாம் பூரணத்தை நோக்கி நாம் நிறைவுள்ள மனிதனை வாழ முடியாது. We cannot be perfect. You must accept your failure. தாவீதின் வாழ்க்கையை தான் சொன்னோம், நான் பாவம் செய்தேன். ஏசாயா சொல்லுகிறார், அசுத்த உதிர்வுள்ள மனுஷன் நான். அன்பனுடைய காரணம் என்னவென்றால், இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, you must accept yourself that you are not a perfect man, including myself. நாம், அதாவது பூரணமான மனிதர்கள் பூரணத்தை நோக்கி ஓடுகிறோம். காலை முதல் இரவு நேரம் வரை பலவிதமான போராட்டங்கள், பலமான சோதனை, பலமுறை கடினம்தான். ஆனால் திருமதி சொல்லுகிறது, அன்பானவர்களே, அது அந்த ஒரு வார்த்தை, அது அந்த பூரணத்தை கெடுப்பதற்கு பல காரியங்கள், நம்முடைய நாவு, நம்முடைய கண்கள், நம்முடைய சிந்தை, நம்முடைய பேச்சு, அதெல்லாம் இட் ஆல்வேஸ் டிஸ்ட்ராக்ட்ஸ். இதெல்லாம் நமக்கு எதிராக இருக்கிறது. பக்தன் பாடினது போல, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. அந்த சக்தியை எதிர்க்க வேண்டுமானால் முதலாவது உங்களுக்குள்ளே ஒரு தாழ்மை வேண்டும். உங்கள் தவறுகளை என்றைக்கு ஒத்துக்கொள்றீங்களோ அன்னைக்குதான் நீங்க பூரணத்தை நோக்கி ஓட முடியும். இன்னைக்கு நிறைய பேர் they never accept their failures. நான் ஒரு ஊழியனா இருக்கிறேன், ஒரு நிறுவனம் நடத்துகிறேன். எனக்கு கீழே ஒரு 60-70 பேர் பண்ணி ஊழியம் செய்கிறார்கள் என்னோட கூட சேர்ந்து. அவர்கள் தவறு செய்யும் போது, அதை திருத்தும் போது எதிர்வினை ஆற்றுகிறார்கள். என்னை குற்றப்படுத்தி, என்னை கேவலப்படுத்தி, எனக்கு எதிராக காரியங்களை செய்து, அதாவது அவர்கள் செய்கிற தவறு. ஆனால் அதை திருத்தும் போது திருத்திக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. நீ ஓகேனா, நீ எப்படி இருக்கிற, நீ ரொம்ப பரிசுத்தவானா? யோசித்து பாருங்கள். நான் சொல்ல வந்த அந்த கருத்து என்னவென்றால், இது என்ன ஆகுது என்று சொன்னால், அன்பானவர்களே, யாக்கோபு 3:8, இது என்னைக்கு உங்கள் வாழ்க்கை தேவனால் கட்டுப்படுத்தப்பட முடியவில்லையோ, ஆவியானவரால் கட்டுப்படுத்த முடியவில்லையோ, ஒரு தலைவனால் கட்டுப்படுத்தப்பட முடியவில்லையோ, ஒரு மேய்ப்பனால் கட்டுப்படுத்த முடியவில்லையோ, அந்த வார்த்தை என்னவாகும் தெரியுமா? அது யாக்கோபு 3:8,
அடங்காத பொல்லாங்கு உள்ளது. நீ நிறைய பேர் யாரும் அடங்கி இருக்கவே இல்லை. கேட்ட சமத்துவம், இன்னொரு பகுதியில உங்களுக்கு இருக்கிற ஆவியான என்கிட்ட இருக்கிறார், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு சத்தியம் தெரியும். இல்லை என்பானவர்களே, தேவன் ஆளுகைகளை வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஆளுகை வைத்திருக்கிறார். ஆளுகை சொல்வது குடும்பத்துல ஒரு ஆளுகை, கணவன் அவன் தலையா இருக்கிறான். திருச்சபையில ஒரு ஆளுகை, ஒரு மெய்ப்பன் தலையா இருக்கிறான். ஒரு இயக்கத்துல ஒரு ஆளுகை இருக்குது, ஒரு தலைவன். அப்படியானால் இன்றைக்கு யாருக்குமே nobody wants to be under control. யாருமே ஒருவருக்கு பணியாற்ற விரும்புவதில்லை. எனவே பாருங்க, இன்றைக்கு ஏராளமான சுயாதீன சபைகள். அந்த நாட்கள் அது இல்லை. அந்த நாட்களில் ஏதோ ஒன்றை சார்ந்து இருப்பார்கள். அது நல்லது, அது பாதுகாப்பு, அரண். யூ கேன் பி கரெக்டட். நீங்கள் தவறு செய்யும் போது நீங்கள் திருத்தப்படலாம். இன்றைக்கு ஏராளமான சுயாதீன திருச்சபைகள் நல்லதுதான், அதை குற்றம் சொல்லவில்லை. ஆனால் அந்த சுயாதீன திருச்சபைகள் கூட இன்னொரு கூட இணைந்து செயல்படுங்கள். ஆலோசனைக்காக, ஆறுதலுக்காக, எச்சரிப்புக்காக, உங்களை வழிநடத்த இன்னொரு இணைந்து செயல்படுங்கள். நான் ஒரு இயக்கம் நடத்தினாலும் அன்பானுடைய நானும் பல இடத்தில் ஆலோசனை கேட்கிறேன். இப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா, இது எப்படி? அன்பானவர்களே, அப்படி அது இல்லாத போது அது என்ன ஆகுது தெரியுமா? கடைசியாக நம்முடைய வாழ்க்கை 2 காரியம் சொல்றது. இட் கேன் பி கண்ட்ரோல். அது கட்டுப்படுத்த முடியாது ஒரு காலகட்டத்துல. பாருங்க, நிறைய பேர் இன்னைக்கு அப்படிதான். என்ன சொல்றது, என்ன கேட்கறது? ஒன்றை சொல்லுகிறோம், இது தவறு, இப்படி செய்யக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, இதெல்லாம் தவறு. ஆனா அதை ஏற்றுக்கொள்கிற மனப்போக்கம் இன்றைக்கு விசுவாசிகளுக்கும் இல்லை, ஊழியர்களுக்கும் இல்லை. ஒருவர் 2 திருமணம் செய்கிறார், தவறு என்று சொல்லுகிறேன். அவர் சொல்றாரு, என் நிலைமை உங்களுக்கு என்ன தெரியும்? இன்னொன்னு சொல்றாரு, என் நிலைமை நீங்க இருந்தா நீங்களும் அதான் பண்ணிருப்பீங்க. யோசித்து பாருங்க, எவ்வளவு மதியீனமான வார்த்தை. நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அது என்னவான் தெரியுமா? சாவுக்கு எதுவான விஷம் நிறைந்தது. நீங்களே உங்களுக்கு பாய்சனா மாறிடுறீங்க. மற்றவங்க பாய்சன் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஐ மைசெல்ஃப் மேக் எ பாய்சன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களை உங்களுக்கு பிடிக்காது நினைக்கிறேன். என்னுடைய செய்தி என்றால் டு கோ ஆன் பிரஸ் ஆன் த பெர்ஃபெக்ஷன். 2வது, சாட்சியுள்ள ஒரு பூரணமான ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கையில நான் கவனியுங்கள். அவர்கள் நம்ம என்ன சொன்னாலும் உள்மன சொல்லும், இவரை ரொம்ப ரீல் விடுறாரு. சில எதிர்த்து பேச மாட்டாங்க, ஊழியர்கள் எதிர்த்து பேச மாட்டாங்க. ஆனா உள்மன சொல்லும், இது ரொம்ப பில்டப், வேண்டாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில திரும்ப சொல்லுகிறேன். அதாவது உங்கள் பூரணத்திற்கு எதெல்லாம் தடையா இருக்கிறதோ அதை நீங்கள் கட்டாயம் விட்டு விலகுங்கள். இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கை விஷம் நிறைந்த வாழ்க்கையாய் மாறிவிடும். அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். 1 யோவான் 1:3 ஆரம்பத்திலே சொன்னேன். இதைத்தான் திருமறை சொல்கிறது. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சர்களா இருப்போம், சத்தியம் இருக்காது. என்றைக்கு உங்கள் நிலைகளை நீங்கள் உணரவில்லையோ, என்றைக்கு உங்கள் நிலைகளை நீங்கள் அறியவில்லையோ, அன்றைக்கு சத்தியம் உங்களுக்குள்ள தங்கி இருக்காது. திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிறேன். யூ மஸ்ட் நோ யுவர் பொசிஷன், யூ மஸ்ட் நோ யுவர் ஃபெயிலியர், யூ மஸ்ட் நோ வாட் யூ ஆர். என்றைக்கு நீங்கள் உங்களை உணரவில்லை, சத்தியம் உங்களுக்குள்ள இருக்கும். இது எவ்வளவு முக்கியம் தெரியுமா? சத்தியம் இருக்காது. யூ நோ தி ட்ரூத், அந்த ஆட்சி நிற்காது. இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். அந்த சத்தியம் வேலை செய்யாது. அறிவு இருக்கும், ஆனா சத்தியத்தினுடைய அந்த வல்லமை வாழ்க்கையில கிரியை செய்யாது. உங்களுக்கு புரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். சத்தியம் இருக்கும், ஆனா சத்தியத்தினுடைய அந்த வல்லமை உங்களுக்குள்ள கிரியை செய்யாது. நிறைய சத்தியம் எனக்குள்ள இருக்குது, ஆனா சத்தியம் எனக்குள்ள ஆப்ரேட் பண்றது மட்டும் இல்ல, அந்த சத்தியம் எனக்கு பயனுள்ள ஒன்றாய் மாறுகிறதா என்ற கேள்விக்குறி. சத்தியம் தெரியும், எல்லாருக்கும் சத்தியம் தெரியும். யாரும் சத்தியம் தெரியாது. என்ன அழகான மேடை பேச்சு, என்ன சத்தம், என்ன ஒரே குதி, ஒரே ஆக்ரோஷம், அந்த மைக்கே உடையிற மாதிரி எல்லாம் பேசுற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. பட் அவளுக்குள்ள சத்தியம் பேசுறாங்க, ஆனா சத்தியமான வாழ்க்கை இல்லை, நீதியான வாழ்க்கை இல்லை. I have seen கண்டதுதான். மிகப்படுத்தல், குற்றப்படுத்தல் இல்லை. சத்தம் போட்டு பேசுவாங்க, அப்படியே காது கிழிற மாதிரி பேசுவாங்க. ஆனா அவங்களுக்குள்ள அந்த வார்த்தை அவ்வளவு ஒண்ணு தெரியுங்களா? 1 யோவான் 1:8 சத்தியம் பேசப்படும்,
ஆனா சத்தியத்தினுடைய வார்த்தை செயல்படாது. எவ்வளவு துக்கம்! இப்ப நான் பேசுகிற வார்த்தை எனக்கு செயல்படாவிட்டால் அது அர்த்தமே இல்லையே. இந்த ஊடகத்துல எனக்கு ஒரு 5000க்கு மேற்பட்ட செய்திகளை பதிவேற்றம் பண்ணி இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறேன். அப்படின்னா நான் பேசுற சத்தியம் எனக்கு பயன்படாவிட்டா அது ஏற்று சுரக்கா அல்லவா? இன்னைக்கு எல்லாம் எழுதுகிறார்கள். பாரதியார் சொன்னார், எழுதியது பிறருக்கு என்று தமக்கு என்னார். அடுத்தவங்களுக்கு சொல்றது முக்கியம் இல்லை, எனக்குள்ள சத்தியம் சுகமாக்குவேன், நான் சுகமாக்கப்பட வேண்டும். கண்ணீரை துடைப்பேன், என் கண்ணை துடைக்கப்பட வேண்டும். நான் சொல்லுகிற சத்தியம் எனக்கு பயன்படாவிட்டால் அது யாருக்குமே பயன்படாது. சின்ன கேள்வி, அன்பு உயிர்களே, நீங்கள் பேசுற சத்தியம் உங்களுக்குள்ளே கிரியை செய்தா? அப்படின்னா எனக்குள்ளே கிரியை செய்ய சத்தியம் அடுத்தவங்க எப்படி கிரியை செய்யும்? அந்த வார்த்தை திரும்ப சொல்லுகிறேன். எனவேதான் ஆவியான சொல்லுகிறார், அறிக்கையிட்டால் தெரிந்த வசனம் தான். நிலைமை உணர்ந்து கொண்டா, அக்செப்ட் யுவர் ஃபெயிலியர்ஸ், அக்செப்ட் யுவர் வீக்னஸ், பலவீனங்களை, உடைய குறைகளை ஒத்துக்கொள்ளுங்கள். அவருடைய உண்மை, அதனுடைய அடுத்த கட்டம் என்னவென்றால் மன்னிக்கிறார், இரண்டாவது நீக்குகிறார், மூன்றாவது சுத்திகரிக்கிறார். அழகான வார்த்தை பார்த்தீங்களா? மன்னிக்கிறார், நீக்குகிறார், சுத்திகரிக்கிறார். அது மட்டுமல்ல, நம்மையே உண்மையும் நீதி உள்ளவனாய் மாற்றுகிறார். எத்தனை பெரிய மேன்மையான வாழ்க்கை! என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அக்செப்ட் யுவர் செல்ஃப், அக்செப்ட் யுவர் ஃபெயிலியர்ஸ். உடைய தோல்விகளையும் உடைய ஏமாற்றங்களையும் ஒத்துக்கொள்ளுங்கள். தேவன் சொல்லுகிற வார்த்தை, a honest person will always confess that he is not perfect. என்றைக்கு நான், அதாவது தன் நிலை ஒத்துக்கொள்ளுகிறான் அவன் தான் பூரணத்தை நோக்கி ஓடுகிறவன். மூன்றாவது, அதை கொஞ்சம் மாற்றி சொல்வேன், ஏனால் மை கேரக்டர் பூரணத்தை நோக்கி ஓடுறதுக்கு சாட்சி தேவை. முதலாவது எண்ணங்கள் தேவை, ஆசைகள் தேவை. இரண்டாவது சாட்சியுள்ள வாழ்க்கை தேவை. சாட்சி இல்லாத வாழ்க்கையில பூரணத்தை நோக்கி ஓட முடியாது. மூன்றாவது கேரக்டர் ரொம்ப முக்கியம். சாட்சி வேற, கேரக்டர் வேற. என்னுடைய கேரக்டர் ஆங்கிலத்துல மை கான்டக்ட்ஸ், என் நடத்தை. அன்பா தேவ பிள்ளைகளே, அது சரியில்லைன்னா 1 தீமோத்தேயு 4:12 இங்க ஆவியான சொல்லுகிறார், உன் இளமை குறித்து, அதை நீ எவ்வளவு இருக்கலாம், உன் முதுமை குறித்து, உன் வாழ்க்கை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடி. ஆரம்பத்துல சொன்ன பத்தி கேட்பாங்க, ஆனா உள் மனதுல இவரெல்லாம் என்ன பிரசங்கம் பண்றாரு, இவரெல்லாம் பிரசங்கம் பண்ண தகுதியே இல்லை. ஒருலாம் கடன் வாங்குற ஒரு ஊழியன் கடன் வாங்காதுன்னு எப்படி பிரசங்கம் பண்ண முடியும்? அவரே விசுவாசி சொல்றாரு, அவரே கடன் நிறைய வாங்குறாரு, ஆனா கடன் வாங்காதே, கடன் அன்பை கெடுக்கும், நீ கடன் கொடுக்கலாம் இருப்பாய். இவரே நிறைய கடன் வாங்காது, எங்கிட்டே கடன் வாங்கியிருக்கிறாரு. அவர் சொல்லுகிறார் விசுவாசி. அப்ப யோசிச்சு பாருங்க, உங்களை அசட்டை பண்ணாதபடி உடைய வார்த்தைகள், உடைய கிரிகள். அன்பானவர்களே, நம்மை விட அவள் அதிகமா நம்மை பார்க்கிறார்கள். ஒரு ஊழியனுடைய வாழ்க்கை கண்ணாடி மாளிகையில் இருப்பது போல, வெரி டிரான்ஸ்பரண்ட், எவரிபடி நோஸ் வாட்ஸ் கோயிங் ஆன். ஒரு ஊழியனுடைய வாழ்க்கை கண்ணாடி மாளிகையில், கண்ணாடி விட்டுக் கொண்டிருப்பது போல, என்ன நடக்கிறது, என்ன போகிறது, என்ன பேசுறாங்க, எவரிபடி பீப்புள் நோஸ் தட். ஏமாற்ற முடியாது. ஞாயிற்றுக்கிழமையில நாம் மேலிருந்து பேசுவது முக்கியம் அல்ல. பீப்புள் நோஸ் தட், தேர் வாட்சிங். அவருடைய கண்கள், நம்ம வீட்டுக்கு வராங்களே, they watch everything. நம்முடைய செயல்பாட்டை பார்க்கறாங்க, நம்முடைய உறவுகளை பார்க்கறாங்க, பேச்சுகளை பார்க்கறாங்க. பி கேர்ஃபுல் அபவுட் இட். திரும்ப நீங்க எவ்வளவு அழலாம், கத்தலாம், கூப்பாடு போடலாம், ஆனால் உள்மனம் அசட்டை பண்ணும். அவருடைய உள்மனம் அசட்டை பண்ணும். ஆவியானவர் சொல்லுகிறார், அசட்டை பண்ணாதபடி உன் வார்த்தை, உன் நடக்கை, உன் அன்பு, உன் ஆவி, உன் விசுவாசம், உன்னுடைய பரிசுத்தம், திரும்ப வார்த்தையில எப்படி பேசுறீங்க, உங்க பேச்சே பண்பட்டு ஒன்றா இருக்க வேண்டும். உங்க வார்த்தைகளே ரொம்ப, அதாவது அந்த வார்த்தையில முதிர்ச்சி இருக்க வேணும். ரொம்ப அது முதிர்ச்சியே இல்லை. இன்னைக்கு சமீபத்துல என்னோட சபைக்கு ஒரு பிள்ளை வந்து சின்ன பிப்பதான் வந்து ஒரு இந்து பெண். அது இந்து பெண். அங்கே இந்த ஒரு அரசியல் கட்சி கடந்த வாரத்துல சில பரிசு பொருட்களை கொடுத்தார்கள். உடை, ஆபரணங்கள், மளிகை சாமான் கொடுத்தாங்க.
அந்த பிள்ளை, அதாவது ஒரு 7 பேருக்கு கொடுக்கப்பட்டது சபையில. அந்த பிள்ளை சொன்ன, அந்த பெண்ணை இப்பதான் சபைக்கு வந்த பெண், அந்த பெண்ணு சொன்ன வார்த்தை, ஐயா நான் அதுக்குரிய பேப்பர்லாம் கொடுக்கல, எனக்கு தகுதி இல்லை, அது எனக்கு வேண்டாம். கவனிங்கள், இப்பதான் சைவத்துல அந்த பொண்ணு சபைக்கு வந்துச்சு. சின்ன பெண், வாலிப பெண் தான், பிற மார்க்கத்திலிருந்து வந்த பெண் தான். அது எனக்கு ரொம்ப தொட்டுச்சு. எனக்கு அதை எனக்கு கொடுக்காதீங்க, எனக்கு என்னை விட ரொம்ப மோசம். அந்த பெண்ணை அவன் கணவர் ஒரு மனம் திரும்பாதவர். கடந்த வாரத்துல அந்த பெண்ணை அந்த கணவர் வீட்டை வச்சு பூட்டிட்டாரு. வேதத்தை சுக்குநா கிழித்து போட்டார். வீட்டை விட்டு பூட்டிட்டு அவர் போயிட்டார் வெளியே. ஒரு சின்ன ஒரு வயசு கை குழந்தை வீட்டை விட்டு பூட்டிட்டு சபைக்கு போகக்கூடாது அப்படி. இவ்வளவு பாடி இவ்வளவு போராட்டம். அந்த பிள்ளைக்கு ஒரு சின்ன வீடு தான், அதுக்கு வாடகை ஒழுங்கா கொடுக்க முடியல. நான் சொல்ல அந்த கருத்து என்னவென்றால், அன்பானவர்களை, இவ்வளவு போராட்டி இவ்வளவு பாடு இலவசமா கொடுக்குறாங்க ஏதோ ஒருத்தங்க, அதை வாங்குறதுக்கு ஆசைப்படலாம். ஆனா அந்த பிள்ளை சொன்ன ஒரு வார்த்தை, அது எனக்கு வேண்டாங்க, என்னை விட யாராவது ரொம்ப கஷ்டப்பட்டவங்கள்ட்ட கொடுங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளை நல்லா கவனிக்கணும். இதுதாங்க வாழ்க்கையின் முதிர்ச்சி. நான் சொல்ல வந்த அந்த வார்த்தை என்னவென்றால், வார்த்தை. இட் டச் மீ. நீங்க ஒன்று விட்டு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் எல்லாமே செய்வார். எனக்கு அது இல்லை, வேண்டும், கட்டாயம். அவங்க கொடுத்தீங்கன்னா எனக்கு கொடுக்க கூடாதா? இல்லை அன்பானவர்களே, வார்த்தையில திரும்ப 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 சொல்றேன். எவ்வளவு ஜோம் பண்றீங்கன்றது முக்கியம் இல்லை. the way you speak பரவாயில்லை, பரவாயில்லை, எனக்கு கிடைக்கலாம் பரவாயில்லை, அடுத்தவர் கிடைச்சா கூட பரவாயில்ல, யாரோ ஒரு மகிழ்ச்சியா இருந்தா நிறைவடைந்தால் போதும். அப்படி கிடையாது. அவர் நிறைவா இருக்கும் எனக்கே தரக்கூடாது. பட்டிமன்றங்கள் தான் இன்னைக்கு வேண்டாம். அதை சொல்றது வார்த்தை, உன் நடக்கை, உன் அன்பு, உன் ஆவி. ஆவினா பசுத்தாவி இல்லை, பசுத்தாவி இல்லை. உங்களுடைய ஸ்பிரிட் எப்படி இருக்குது? அந்த ஆவின்னு சொல்லும்போது ஆவி, அந்த பசுத்தாவி இல்லை, உங்களுடைய கேரக்டர் அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வார்த்தை, நீ மற்ற மக்களுக்கு மாதிரியாயிரு. ஊழியனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை மட்டுமல்ல, உங்களுக்கும் சொல்லப்படுகிற வார்த்தை. மாதிரி, ஒரு மாதிரி அல்ல, முன்மாதிரி. பேச்சு கூட. யார் வீட்டுல பிரச்சனை இல்லை, எல்லா வீட்லயும் பிரச்சனை இருக்குது. யார் வீட்டுல போராட்டம் இல்லை, எல்லா வீட்லயும் போராட்டம் இருக்குது. யாருக்கு தேவை இல்லை, எல்லாருக்கும் தேவை இருக்குது. பட் பி அன் எக்ஸாம்பிள். இவதான் இருக்குது, சந்தோஷமா இருங்க. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இங்க சொல்லப்பட்ட வார்த்தை, பூரணத்தை நோக்கி ஓட வேண்டுமானால், நான் சொல்ல அந்த வார்த்தை சுத்தமா இருக்கணும், உன் நடக்க சுத்தமா இருக்கணும், உன்னுடைய கேட்க சுத்தமா இருக்கணும், உன்னுடைய விசுவாசம் சுத்தமா இருக்கணும். அது மட்டுமல்ல, அனைவருக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கணும். என்னுடைய அடுத்த குறிப்பு என்னவென்றால், கவனியுங்கள், யுவர் கேரக்டர் வில் ப்ரூவ் யுவர் பெர்ஃபெக்ஷன். உடைய நடத்தை தான் உடைய பூரணத்தை வெளிப்படுத்தும். நீண்ட காலம் சபைக்கு போற நிறைய பேரை பார்க்கிறேன். நான் ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக சபையின் மெய்ப்பனா இருக்கிறேன். ஆனால் அந்த பூரணத்தை நோக்கி ஓடுகிற மக்கள் விரைவிட்டு எண்ணக்கூடியவர்கள் தான். அது என்ன காரணமாகவோ நல்ல சத்தியம் கேட்கிறார்கள், ஆழமான சத்தியம் கேட்கிறார்கள், பல மிகப்பெரிய முகாமுகளுக்கெல்லாம் போறாங்க, ஜபக்குடிகள்லாம் போறாங்க, இரவு ஜபம், பகல் ஜபம், ஜப முகாம் எல்லாம் போனா கூட இன்னும் கேரக்டர் மாறவே இல்லை. துக்கமான ஒன்று. நல்ல சத்தியத்தை கேட்கிறாங்க. அதனால அதனுடைய கருத்து என்னவென்றால், மாற விருப்பம் இல்லை. இப்படிதான் இருப்பேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஜப ஒரு பக்கம், ஜப முகாமோட ஒரு பக்கம், கூட்டங்கள் ஒரு பக்கம். ஒரு கூட்டத்தை மிஸ் பண்றது இல்லை. சென்னையில எங்க கூட்டம் நடந்தாலும் போய்விடுவார். அதுவே ஒரு ஆபத்தான ஒன்று. ஒரு சபைக்கு ஒழுங்கா போங்க. உங்களை எந்த தோட்டத்துல கர்த்தர் வைத்தாரோ அந்த தோட்டத்துல இருங்க. கர்த்தர் நாட்டின தோட்டத்துல இருங்க. சும்மா ஒரு தோட்டமா போக கூடாது. அந்த ரூத் போவாஸ் வயல்வெளியில தங்கி இருந்தாள். எனவேதான் போவாஸ்க்கு மனைவியானார். ஒரு சரித்திரத்தில் சாதனையாளராக மாறினார். இன்னைக்கு வயல்வெளியை மாற்றுகிற மக்கள் ஏராளம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு வயல்வெளி, செவ்வாய்க்கிழமை இன்னொரு வயல்வெளி, வெள்ளிக்கிழமை இன்னொரு வயல்வெளி. அப்படிலாம் போவது உங்களுக்கு ஆபத்து. திரும்ப திரும்ப சொல்லுங்க, பூரணத்தை நோக்கி ஓடுவதல்ல, அது பொழுதுபோக்கு. இதோட அது நல்லா இருக்கும், இவ்வளவு நல்லா இருக்கும். அங்க கோயில் கூட்டம் வருது, மக்கள் அதிகமா வராங்க, ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்குது. நீங்க போற சபை சின்ன சபையா இருக்கலாம், டசன்ட் மேட்டர். அதுதான் உங்களுடைய வயல்வெளி.
அந்த வயல்களில் இருங்கள். போவாஸ் உங்களை சந்திப்பார், போர்வையால் மூடுவார். நீங்கள் சரித்திரத்துல சாதனை உங்களுக்குள்ளே சந்ததி உருவாகும். ஆவிக்குரிய சந்ததி நீங்கள் பெறுவீர்கள். அந்த சந்ததி பேர் பெற்று விளங்கும். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையை திரும்ப திரும்ப நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த இன்னொரு வசனம், புறத்தை நோக்கி ஓட வேண்டுமானால் நீங்க மனிதர்களை பார்த்து அல்ல, தேவனை மட்டும் பார்த்து. போல் சொல்லுகிறார், நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் உறுதியாயிருங்கள். அது அர்த்தம் தெரியுமா? ஒரு மனிதர்களுக்கான ஒரு பூரணம் அல்ல. சில பேர் பாருங்க, ஆறாயிரம் கூட பாஸ்டர் பார்க்கும்போது கை தட்டுவாங்க, பாஸ்டர் பார்க்க அவருடைய மௌனமா இருப்பாங்க, சிரமமா இருப்பாங்க. அதுதான் பாஸ்டருக்கு வேலை. அவர் பார்த்தாருன்னா ஒரு ஆவில் நிரம்புறது, அந்த போது சரி கண்ணை மூடினாருன்னா இவன் கண்ணை திறக்கிறது, எல்லாம் வாய் மாதிரி வருது. அவர் கண்ணை திறந்தாருன்னா இவன் கண்ணை மூடுறாங்க, அவர் கண்ணை மூடினப்போ இவன் கண்ணை திறந்துடுறாங்க. ஆராதனையிலே அது தேவையற்ற ஒரு வாழ்க்கை, அது ஏமாற்ற ஒரு வாழ்க்கை. நான் சொல்ல வார்த்தை, உங்களை கண்டாலும் வந்தாலும் வராமல் இருந்தாலும், அந்த வார்த்தை திரையை பாருங்கள், வந்தாலும் வராமல் யோனிங்க. நீங்க அதாவது மனுஷருக்காக வார்த்தை அல்ல, வாழ்க்கை அல்ல. அது சொல்லப்பட்டது, ஒரே ஆவியில உறுதியாய் நின்று. அடுத்த வார்த்தை போராடி. மூன்றாவது வார்த்தை அந்த ஒன்றிலும் மருளாது இருக்க. இன்னைக்கு நம்மை திசை திருப்புகிற நிறைய காரியங்கள் காலை முதல் மாலை வரை இந்த உலகத்தில் ஒளிப்பதிவு செய்யும் போது செய்யலாமா செய்யக்கூடாதா, முடித்து எனக்கு எங்களுக்கு உபவாச ஜெபம் இருக்கிறது, பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இப்படி பலமான, அதாவது அந்த குழப்பமான ஒரு வாழ்க்கை வேண்டாம். அந்த சொல்லப்பட்டது மருளாது இருக்க. அது மட்டுமல்ல கிறிஸ்துவுக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள். வார்த்தைக்கு பாத்திரமாய். சின்ன கீழ் அன்பான சகோதரியே, கிறிஸ்துவுக்கு பாத்திரம், கணவனுக்கு பாத்திரம் நடக்கிறீங்களோ இல்லையோ, அது நடக்கணும் கட்டாயம். பிள்ளைகளை பெற்றோருக்கு பாத்திரமா இருக்கிறீங்களோ இல்லையோ, கட்டாயம் இருக்கணும். நான் கிறிஸ்துவுக்கு பாத்திரமாயிருங்க. நான் சொல்ல இந்த வார்த்தை, கிறிஸ்துக்கு இணையாய், கிறிஸ்துக்கு ஏற்புடையதாய். அன்பான கர்த்தர் பிள்ளையே, அதாவது உங்களுடைய கேரக்டர் வீட்டிலே இருக்கணும், உங்க கேரக்டர் சபையில இருக்கணும். அதாவது வீட்டுல கேரக்டர் நல்லா இருந்தா சபையில கேரக்டர் நல்லா இருக்கும். சில பேருக்கு சபையில் நல்ல கேரக்டர் இருக்குது, ஆனா வீட்டுல நல்ல கேரக்டர் இல்லை. புரிய நினைக்கிறேன். சபையில நல்ல கேரக்டர், ஜெபிக்கிறது, சபையை பெருக்கிறது, ஆனா வீட்டுக்குள்ள அவங்க நல்ல கேரக்டர், அவங்களுடைய நல்ல கேரக்டர் இல்லை. ஏத்து பேசுவது, சத்தம் போடுவது, வாக்குவாதம் பண்ணுவது. கவனிங்க, இந்த வீட்டுல இங்கேயும் நல்ல கேரக்டர், அங்கேயும் நல்ல கேரக்டர். சபையிலும் கிறிஸ்டோபர், வீட்டிலும் கிறிஸ்டோபர். நிறைய பேர் சபையில கிறிஸ்டோபர், வீட்டில் லூசிபர். வேண்டாமே, சபையிலும் கிறிஸ்டோபரா இருங்க, வீட்டிலையும் கிறிஸ்டோபரா இருங்க. கிறிஸ்டோபர் என்ற பேருக்கு மன்னிக்கணும், உங்களை குற்றப்பட்டு சொல்ல அந்த எதிர்கை மோனைக்காக. பி ஏ கிறிஸ்டோபர், நாட் டு பி a Lucifer. 1 தீமோத்தேயு புத்தகம் 3:17-15 அது சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வீட்டிலே, ஹவுஸ் ஆஃப் காட், நீ எப்படி இரு, ஆதாரமாயிரு, அந்த சபைக்கு தூணாயிரு. திரும்ப சொல்லுவேன், தேவனுடைய வீட்டுக்கு பி a pillar, அந்த ஊழியத்துக்கு ஒரு ஆதாரம் உள்ளவனாயிரு. இதோ இன்னைக்கு நிறைய பேர் ஆமேன்னு சொன்ன அடுத்த நிமிஷத்துல ஆட்கள் இருக்கிறது இல்லை. மைக் பிடிக்க ஆசை, அந்த வேலை செய்ய யாருக்குமே விருப்பம் இல்லை. வேறு சொல்லுகிறது, தூணாயிரு. இரண்டாவது, ஒரு ஆதாரமாயிரு. அன்பான தேவ பிள்ளைகளே, என்னுடைய அந்த கடைசி குறிப்பு என்னவென்றால், want to be a man of perfection, தேவனுடைய வீட்டிலே, இரண்டாவது உங்க வீட்டுல சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ அர்ப்பணியுங்கள். பூரணம் என்பது வீட்டில், சபையில், வெளியில் கூட. wherever you are, உள்ளே வெளியே, சபையிலே வெளியே கூட ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை. கொலோசியர் புஸ்தகம் 4:5 உங்கள் வசனம் அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படி. இந்த வார்த்தைக்கு சற்று வித்தியாசமா இருக்கலாம். உலகத்துல how you respond, how you answer. உலக மக்கள் மத்தியில் எப்படி பேசுறீங்க? ஆளுக்குரிய மக்கள் அல்ல. அது சொல்லப்பட்ட வார்த்தை கவனிங்கள். இந்த பூமியில வாழ்கிற வரைக்கும் அது ஒரு வார்த்தை போட்டுருது, நீங்கள் பிதாவை தொழுது கொண்டு வருகிறபடியினால். தேவனை தொழுகிற நீங்க
இந்த பூமியில வாழ்கிற வரை அன்பானுடைய சஞ்சரிக்கும் அளவும் பயத்தோடு நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன். இந்த பூமியில சஞ்சரிக்கிற நாள் வரை தேவனுக்கு பயந்து, சத்தியத்துக்கு பயந்து, ஆண்டவருக்கு பயந்து, அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, கொலோசியர் 4:6, let your speech be always with grace. அடுத்து with salt. அடுத்து அன்பானவர்களே, அது எல்லாருக்கும் பயன்படக்கூடிய விதத்துல, இதை குறித்து தான் எபேசியர் 4:29, your speech should be a benefit one. நீங்கள் பேசுவது அன்பானவர்களே, ஆரம்பத்துல சொன்னேன், it should be always with grace. இரண்டாவது, it should be with a benefit. நீங்க பேசுறது அடுத்தவர்களுக்கு ஆசிரியமா இருக்கணும். அந்த வார்த்தை கேட்கிறேன், எபேசியர் 4:29. உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, கெட்ட வார்த்தை ஒன்றும் வாய்ந்து புறப்பட வேண்டாம். அந்த வசனம் அப்படிதான் அதை போட்டிருக்குது. அதாவது நீங்கள் பேசுகிற வார்த்தை அடுத்தவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். ஒரு சின்ன கேள்வி, ஆங்கிலத்துல இஸ் இட் பெனிஃபிட்? பணம் பெனிஃபிட் அல்ல. தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கிறது, கேட்கிற மக்கள் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள். அது மட்டுமல்ல, கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமான வார்த்தைகள். ஒரு சின்ன கேள்வி, இதை நான் பேசுகிறேனே, இது அவருக்கு பயன்படுமா? ஒரு நாள் இப்படி யோசிப்பது உண்டு. ஒரு செய்தி ஆயத்தம் பண்ண முன்பதாக, இது மக்களுக்கு பயன்படுமா? என் அறிவு வெளிப்படுத்துவதற்காக அல்ல. இவரைய பாஷை, கிரேக்க பாஷை, மூல பாஷை தேவையில்லை. இது இந்த மக்களுக்கு பயன்படும். இது பயனுள்ள, இது இந்த எனக்கு பயன்பட்டாதான் அடுத்தவங்களுக்கு பயன்படும். எனக்கே பயன்படவில்லை என்றால் அடுத்தவங்களுக்கு பயன்படாது. எனவேதான் ஆவியானவர் சொல்லுகிறார், கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக பேசுங்கள். அடுத்த ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படி பேசும்போது நீங்கள் மதிக்கப்படுவீர்கள், நீங்கள் மேன்மைப்படுத்தப்படுவீர்கள். திரும்ப சொல்லுகிறேன், the way you speak it should be benefited. அடுத்தவர்களுக்கு இது பயனுள்ள ஒன்றா இருக்கணும். தேவையில்லாத வார்த்தைகள், திரும்ப சொன்னேன் அன்பாளே, பேசுகிற வார்த்தை பிரயோஜனமான வார்த்தையா இருக்கட்டும். இந்த குப்பை கதை, கிழவி கதை, அரசியல் எல்லாம் தேவையில்லை. அந்த வார்த்தை, அதாவது நீங்கள் பேசுகிற வார்த்தை அடுத்தவர்களுக்கு பயனுள்ளதா இருக்குமையானால், கவனியங்கள், நீதிமொழிகள் 16:21, நீங்கள் அடுத்தவர்களாய் ஞானமுள்ளவர் என்றும் விவேகி என்றும் அன்பானவர்களே நீங்கள் மதிக்கப்படுவீர்கள். People will recognize you as a wise man. படிக்கிற ஞானமுள்ளவர் என்றும் விவேகி என்றும் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள். அது மட்டுமல்ல, அது உங்களுடைய அறிவையும் ஆற்றலையும் பெருக பண்ணும். The way you speak, நீங்க பேசுற அந்த வார்த்தைகள், கிருபையுள்ள வார்த்தைகள், பயனுள்ள வார்த்தைகள், அது பேசும்போது you will be honored by the people. ஜனங்க உங்க மதிப்பாங்க. எப்படி மதிப்பாங்களா? ஞானமுள்ளவர் என்றும் விவேகி என்றும் ஜனங்கள் சொல்லுவாங்க. உள்ளத்துல அவங்க தீர்மானம் பண்ணுவாங்க, இந்த ஞானம் உள்ளவன். இந்த சும்மா தகர டப்பா மாதிரி வேண்டாம். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, அதுல இன்னொரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, இது உங்களுடைய அறிவையும் உங்களுடைய ஞானத்தையும் உங்களுடைய பர்சனல் கேரக்டரையும் பெருக பண்ணும். That will increase the way you speak. எனவே சின்ன வேண்டுகோள், நீங்கள் பேசுகிறது பயனுள்ளதா? நீங்கள் பேசுகிறது அதாவது கிருபை உள்ள வார்த்தைகளா? சரி, யோசித்து பாருங்கள். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.